வணக்கம். சன் செய்திகளுக்கான ஒரு சிறப்பு விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நாடு முழுக்க ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தனியார் கம்பெனியோ தனி நபர்களோ எத்தனை கோடி நன்கொடை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை கிளப்பி கொண்டிருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ஸ்டேட் பேங்க் பலவிதமான மனத்தயக்கத்துக்கு பிறகு விவரங்களை தந்திருக்கு. தேர்தல் ஆணையம் அதை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவல்கள் இன்றைக்கு ஊடகங்களில் வெளியாகி ஒரு நாடு முழுவதும் ஒரு அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். சூதாட்ட கம்பெனிகள், அரசாங்கத்திடம் ஒரு கான்ட்ராக்டை எதிர்பார்க்கக்கூடிய மைனிங் சுரங்க கம்பெனிகள், பெரிய பெரிய சுரங்க பாதைகள், மேம்பாலங்கள், கட்டுமானங்களை நிர்வகிக்கக்கூடிய கட்டுமான நிறுவனங்கள், ஃபார்மாசூட்டிக்கல் மருந்து கம்பெனிகள், இடி ஐடி ரெய்டுகளுக்கு ஆளான நிறுவனங்கள், சிபிஐ விசாரணைக்கு ஆளான நிறுவனங்கள், ஜிஎஸ்டி வரி சம்பந்தமாக சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சில தொழில்கள் என்று பலதரப்பட்டவர்கள் குறிப்பிட்ட நாளில் மிக பெரும் தொகையை தேர்தல் பத்திரமாக வாங்கி நன்கொடையாக தந்திருக்கிறார்கள். பெரிய அரசியல் புயலை கிளப்பியிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை நம்மோடு விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்களும் இணைகிறாங்க. வணக்கம் திரு பீட்டர் சார். இந்த பட்டியலை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எல்லா கட்சிக்கும் நன்கொடை கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் இதில் வரல. ஆனால் கொடுத்துருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா பல அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கே சார். உங்கள் பார்வை இதில் என்ன? இல்லை, அதாவது இன்றைக்கு இந்த நன்கொடை கொடுத்தவர்களுடைய பெயர்கள் வெளியிடப்பட வேண்டாம் என்ற சட்டத்தை என்று அவர்கள் நிறைவேற்றினார்களோ அன்றே ஒரு பெரிய திருட்டுத்தனத்தை மறைக்க இருக்கிறார்கள் என்பது நான் முதல்ல. அதாவது ஒரு பெரிய களவு நடக்க இருக்கிறது. அந்த களவு வெளியே தெரிந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அதாவது நம்முடைய மோடியினுடைய எப்படி மோடுஸ் ஆப்பராண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எதையெல்லாம் நாம் சட்ட விரோதம் என்று சொல்லுகிறோமோ அதையெல்லாம் சட்டபூர்வமாக ஆக்கி விடுவது. அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் நன்கொடை கொடுக்கின்றவர்களுடைய விவரங்கள் எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டும் என்பதுதான் நாட்டில் இருந்த சட்டம். அந்த சட்டத்தை தான் நாம் வைத்திருந்தோம். அந்த சட்டத்திற்கு பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைத்திருந்தோம். அதாவது ஒரு கம்பெனி நன்கொடை கொடுத்தா 7 வருஷம் ஓல்டு கம்பெனி தான் கொடுக்க முடியும். 7 வருஷம் இருந்த கம்பெனிலையும் லாபம் சம்பாதிக்கிற கம்பெனி தான் கொடுக்க முடியும். லாபம் சம்பாதிக்கிற கம்பெனிலையும் அவங்களுடைய ப்ராஃபிட்ல 7 விழுக்காடு தான் கொடுக்க முடியும் என்றெல்லாம் ஒரு சட்டம் போட்டு தான் நாம் நன்கொடைகளை வாங்கினோம். வெளிநாட்டு கம்பெனிகள் நன்கொடை கொடுக்கக்கூடாது. ஆனால் நீ திறந்த நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம், தேசப்பற்று, நாட்டு மக்களை தவிர வேறு எதையுமே நான் நினைக்கவில்லை. மக்களுடைய கண்களில் கண்ணீரை, அவருடைய விளம்பரத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை தாயின் கண்ணில் கண்ணீர் வருகின்ற போதெல்லாம் மோடி கலங்குகின்றாராம். அவர் ஏழைகளுடைய தட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கின்ற போதெல்லாம் இவர் நெஞ்சம் பதறுகிறதாம். இப்படிலாம் விளம்பரம் போடுகிறவர் என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு பார்த்தா, யாரிடமெல்லாம் நன்கொடை வாங்கியிருக்கிறாள் என்று பார்த்தால் நமக்கு உடல் பதறுகிறது. இந்த நாடு மொத்தமாக கூறு போட்டு விற்கப்பட்டதை பட்டவர்த்தனமாக மிகப்பெரிய சான்றுகளோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நடந்த இந்த வெளிவந்திருக்கிற தகவல்கள் மூலம். இதில் ஒரு 3-4 வகை ஊழல்களை பார்க்கிறோம். நம்ம முதல்ல இது எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்காக ஒரு ஒரு ஒப்பந்தத்தை அவர்களுக்கு வழங்குவது, இது ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரைடு நடத்தி பயமுறுத்தி பெரிய கம்பெனிகளை கூப்பிட்டு உட்கார வைத்து பிறகு அவரிடமிருந்து பெரும் தொகையை நன்கொடையாக பெறுவது. இது ஒரு வழிப்பறி கொள்ளன்னு வச்சுங்களேன். இதை வழிப்பறி கொள்ள இது ஒரு எக்ஸ்டார்ஷன் தவிர வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. இட் இஸ் எ பொலிட்டிக்கல் எக்ஸ்டார்ஷன். நம்ம ஊரில் சில கொடுமையான சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்க நல்ல யோக்கியமான ஆட்களை ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு உடனே இன்னைக்கு ஜெயிலில் அடைக்க போகிறேன், ரிமாண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி ரிமாண்ட் பண்ணும்போது மனைவி மக்கள்லாம் அழுவாங்க. உடனே என்ன சொல்லுவார், ஒரு 5 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க தாலி, நூல், வீடு, சேலை எல்லாத்தையும் விற்று 5 லட்சம் ரூபா கூட்டினா உடனே அவரை திறந்து விட்டுருவாங்க. இதுதான் நடந்திருக்கிறது.
நீங்கள் வந்து ஒரு ஒரு 30 இந்த டாப் டோனர்ஸ் இல்லை 30 பேரில் 14 பேர் மேது அவங்களுடைய நன்கொடை கொடுத்த நேரத்தையும் அவங்க மேலே ரெய்டு நடந்து வழக்கு தொடர்ந்த நேரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாள் பின்னர். அதாவது இன்னைக்கு ரெய்டு நடந்திருக்கும், நாளைக்கு நன்கொடை வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு ரெய்டு நடந்திருக்கும், அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் 2-3 நாளில் வந்திருக்கும். சரி, இவர்கள் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் என்ன ஆச்சு? அது வந்து ஒரு பெரிய கேள்வி. இப்படி வந்து ஒரு 550 கோடி நாங்கள் வந்து வரி ஏய்ப்பை கண்டுபிடித்திருக்கிறோன்னு ஒரு கம்பெனி மேலே வந்து வருமான வரித்துறை வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கு. அவங்க வந்து மறுநாள் போய் நன்கொடை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ரைட் நடந்த கம்பெனிக்கு என்ன முடிவு நடந்திருக்கிறது என்பது பார்க்க வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நடவடிக்கையை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்களான்னு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி வந்து தேசப்பற்ற சொல்லி அவர் பேசுகின்ற போது நமக்கே ரத்தம் கொதிக்கும். அப்படி வந்து அடிவயிற்றிலிருந்து பேசுவார். நாடு, நாட்டுப்பற்று, தேசபக்தி, இந்த தேசம்தான் எனக்குன்னு. புல்வாமாவில் அவர்கள் வந்து நம்முடைய இராணுவ வீரர்கள் இறந்து ஒரு 15-20 நாட்களுக்குள்ள பாகிஸ்தானிலிருந்து நன்கொடை வாங்கியிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு நல்லெண்ண பயணமாக போனால் கூட இவர்களெல்லாம் விலை போய் விட்டார்கள். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு வரக்கூடாதுன்னு பாஜக வந்து கிரவுண்ட்ல நின்று தகராறு பண்றாங்க. பாகிஸ்தானுடைய ஒரு விழாவுக்கு பாகிஸ்தானுடைய திரைப்படம் திரையிடப்படக்கூடாதுன்னு தகராறு பண்றாங்க. பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் டீம் இங்கே வந்துடக்கூடாதுன்னு, பாகிஸ்தானுடைய பாடகர்கள் இங்கே வந்து ஒரு கச்சேரிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இவ்வளவும் யாருக்கு? இவ்வளவும் பொதுமக்களுக்கு. ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பாகிஸ்தானுடைய கம்பெனியிலிருந்து அவர்கள் வந்து நன்கொடை வாங்குவார்கள். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் குணசேகரன், நமக்கு சில விஷயங்கள் வந்து இன்னும் புரியலை. அதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து பெய்டப் கேபிட்டலே 150 கோடி தான். ஆனால் அந்த கம்பெனி வந்து நன்கொடை வந்து 350 கோடி கொடுத்துருக்குது. அந்த கம்பெனியுடைய மூலதனமே 180 கோடி. ஆனால் அது கொடுத்த நன்கொடை வந்து 350 கோடி. அதுக்கு அடுத்த ஆண்டு அந்த கம்பெனி வந்து 29 கோடி ரூபாய் லாஸில் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனி வந்து 50 கோடி கொடுக்கு. இப்போ நம்மெல்லாம் வந்து ஏர்டெல்லை பற்றி நம்ம நிறையா படித்தோம். ஏர்டெல் வந்து ஐபி கொடுக்க போகிறோம், எங்களுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வழி இல்லை, அரசாங்கத்திற்கு வந்து அவர்கள் கொடுக்க வேண்டிய லீஸ் அமௌண்ட், குத்தகை தொகை, அதை கொடுக்க முடியாது, எங்கிட்ட வழி இல்லை, அதனால எங்களுக்கு வந்து டைம் வேணும், அப்படிலாம் வந்து லாஸில் ஓடிக்கிட்டு இருந்த ஏர்டெல் 300 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கொடுத்தாங்க? அதை வந்து எப்படி, எங்கிருந்து அது 300 கோடி கொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது? லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனி தான் கொடுக்கணும். எஸ்டாப்ளிஷ் ஆகி தொடர்ந்து லாபத்துல இயங்கக்கூடிய கம்பெனிகள் தான் ஒரு கட்சிக்கு நன்கொடை தரணும். அந்த நன்கொடையிலும் சில குறிப்பிட்ட சதவீதம் தான் லாபத்தில இருந்து மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடை தரணும் அப்படின்னு சொல்ற எல்லா விதிமுறைகளையும் மீறி நஷ்டத்தில் இருக்கிற கம்பெனியும் புதுசா ஆண்டு டர்ன் ஓவரை விட அதிக லாபத்தை கொடுத்தவங்க, லாபத்தை விட அதிகமான நன்கொடையை கொடுத்த தனி நபர்கள் அப்படின்னு இந்த பட்டியல் ஏராளமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். கார்த்திகேயனுடைய ஒப்பீனியனை கேட்கணும். இதில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் அல்லது உங்களுக்கு ஸ்டார்ட்லிங்காக இருக்கக்கூடிய தகவல் என்ன கார்த்திக்? இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மாஃபியான்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு நிறுவனம் இல்லை. நம்ம ஏற்கனவே நீங்களே பட்டியலிட்டீங்க, சிபிஐ, இடி, ஐடி, ஜிஎஸ்டி முதற்கொண்டு. அதாவது பல்வேறு அரசு துறைகள், முக்கியமாக விசாரிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கவர்கள், வரி ஏய்ப்பை தடுக்கக்கூடியவர்கள், ஐடி, ஜிஎஸ்டி டைரக்டரேட்டு. அப்போது அவர்களும் சரி, அது கூட அப்புறம் டிஆர்ஐ இருக்கான்னு தெரியல, இனிமேல் விசாரிச்சா தான் தெரியும், செக் பண்ணி பார்த்தா. அப்புறம் இடியும் சிபிஐயும். அப்போ இந்த எல்லா நிறுவனங்களையுமே கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளாக பயன்படுத்துகிறாங்க. இடின்றது என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக தெரியல, எக்ஸ்டார்ஷன் டைரக்டரேட் மாதிரி தான் செயல்பட்டுருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது சிபிஐன்றது கலெக்ஷன். எக்ஸ்டார்ஷன்னா நீங்கள் வந்து மிரட்டி பணம் பறிக்கிற அப்படி தான் நடந்திருக்கு. அதே தான் நடந்திருக்கு. நீங்கள் அவர் சொன்னார் இல்லையா, 30-14 கம்பெனி. நீங்கள் இந்த டாப் 5 அந்த ஃபியூச்சர் கேமிங்னு அந்த சூதாட்ட நிறுவனம், அது இந்த டாப் 5ல் 3 மேலே வந்து இடி, சிபிஐ ரைடுகள் இருக்குது, விசாரணை இருக்குது. ஃபியூச்சர் கேமிங் மேகாவும் இருந்திருக்கு. 5ல் 3 இருக்குது. கீழே வர பார்த்தீங்கன்னா 30-14 இருக்குது. இன்னும் சில கம்பெனிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்க, வெவ்வேறு அமைப்புகள். இடி ரைடு இருக்குது, இடி இருக்குது, சிபிஐ எல்லாமே இருக்குது. அப்போது ஒவ்வொரு நிறுவனங்களையும் பயன்படுத்தி ஒரு ரைடு போனால் 4 நாள் கழித்து அந்த நிறுவனத்துக்கு போய் வந்து உடனே பாண்டு வாங்குது. 10 நாள் கழித்து, 15 நாள் கழித்து, 1 மாதத்துக்குள்ளே அது போய் அந்த டிரான்ஸ் ஓப்பன் ஆகி வாங்கினதையுமே அது போய் என்கேஷ் ஆகுது. நான் கேட்குறது வந்து, ஒரு டிரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் ஓப்பன் ஆகும்.
எஸ்பிஐயில் அந்த டிரான்ச் ஓப்பன் ஆகிறதுக்கு கரெக்டாக போய் அப்போ வாங்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெய்டு ப்ரிசீட் ஆகுது அப்படின்னா அப்போ இது ரொம்ப ஆர்கனைஸ்டாக தானே பண்ணியிருக்காங்க. ரெய்டு எப்பவுமே நடக்கிறதா? தொழில் நிறுவனங்கள் மேலே ரெய்டு நடக்கும், ஐடி ரெய்டு நடக்கும், இடி ரெய்டு. நான் டைமிங் சொல்கிறேன். ரெய்டு இந்த இது வாங்கினது எல்லாத்துக்கும் 15 நாள் இல்லை ஒரு 5 நாள் 10 நாள் முன்னாடி ரெய்டுகள் நடக்குது அப்படின்னா அப்போ இந்த டைமிங் ஆஃப் த டிரான்ச் ஓப்பன் ஆகிற டைம் பார்த்தா இந்த இடியும் சிபிஐயும் ஐடி ரெய்டு போயிட்டு இருக்காங்களா? அப்போது கலெக்ஷன் ஏஜென்ட் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்க இந்த நிறுவனங்கள் தான் எனக்கு சந்தேகம். ஏன்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, அடுத்த 6 மாதம் கழிச்சு அந்த டிரான்ச் ஓப்பன் ஆகும்போது வாங்குறது இல்லை. இது எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ரெய்டு நடக்குது 10 நாளைக்குள்ள 5 நாளைக்குள்ள, சிலதெல்லாம் 3 நாள் எல்லாம் போய் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அது என்ன அவங்க ரீச் அவுட் ஆகிறதுக்கே நாள் ஆகுமே. இடி அதிகாரிகளே சொல்லிடுவாங்க என்ன எப்படி அது 3 நாள்ன்றதுல இல்லை, ரெய்டு நடந்த உடனே போய் வாங்குறாங்க அந்த பாண்டுகளை. அதை தான் நான் கேட்குறேன். அப்போ அந்த டிரான்ச் ஓப்பன் ஆகிற டைமில் எதுக்கு வந்து இந்த ஏஜென்சிஸ் தொடர்ந்து அவங்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு? அப்போ டைமிங் ஆஃப் த ரெய்டு இருக்கு இல்லையா, இடியூஸ் ஐசிபிஐ ஐடி. ஸோ ஸ்டேட் பேங்க் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதும் இடி நோட்டீஸ் அனுப்புறதும் அல்லது ஐடி நோட்டீஸ் ஒரு டாக்ஸ் டிமாண்டோ சிபிஐ வந்து போய் கதவை தட்டுறதும் கோயின்சைட் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வெறுமனே அரசியல் கட்சி வந்து ஒரு பாஜகன்ற ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட சதி மட்டும் கிடையாது. இது ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி. இதில் நிச்சயமாக சிபிஐயில் இடியில் ஐடியில் யார் யார் சம்மந்தப்பட்டாங்கன்றதை விரிவான விசாரணைக்கு உத்தரவிடணும். தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி 3 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க இல்லையா அந்த இடியோடைய டைரக்டருக்கு, அவரை நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நாட் அபவுட் ஒரு பாண்டு, எஸ்பிஐ கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு. பல்வேறு தருணங்களில் இந்த பாண்டு வாங்கினதுக்கப்புறம் தே வென்ட் ஸ்லோ அகெயின்ஸ்ட் அந்த கம்பெனி. அது டைரக்டரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது இல்லைங்களா, அது ஒரு அரபிந்தோ ஃபார்மான்னு ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி இருக்குது. ஒரே நாளில் எல்லா கம்பெனியும் போய் பாண்டு வாங்குறாங்க ரெய்டு அவர்களுக்கு எதிராக நோட்டீஸ் போன உடனே. அப்போ இப்போ ஆர்கனைஸ்டாக இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தகவல் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி டாக்ஸை முடிவு பண்ணுற நேரத்தில் அல்லது டாக்ஸ் நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரே குறிப்பிட்ட காலத்தில் பலரும் வாங்கியிருக்காங்க, ஒரே நாளில் வாங்கியிருக்காங்க பல ஃபார்மா கம்பெனி. அது கோயின்சைடாக இருக்க வாய்ப்பு இல்லை. கோயின்சிடன்ஸ் எப்படி வந்து ஃபார்மா கம்பெனிகள் எல்லாம் ஒரே டைமில் நோட்டீஸ் வருது, அவர்கள் பதில் சொல்ல வேண்டி இருக்குது ஜிஎஸ்டிக்கு. அப்போ அதே டைமில் போய் எல்லாரும் பாண்டு வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அவர்கள் மேல் நடவடிக்கை வந்தது? சரி, இதில் 4 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த பயன்பெற்ற கொடுத்த கம்பெனிகளுக்கு எத்தனை பேர்த்துக்கு லோன் ரைட் ஆஃப் செய்யப்பட்டது. இன்னொன்று, இந்த கம்பெனிகள் இடிஐ சிபிஐ ஐடி மற்றும் ஜிஎஸ்டி டைரக்டரேட் இவங்களோட வந்து விசாரணை இல்லை அவங்களோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பணிக்கப்பட்டார்கள், அதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக போனாங்கன்றது ஒன்று. இன்னொன்று, கொள்கை ரீதியாக எத்தனை வந்து கொள்கை மாற்றங்கள் இந்த கம்பெனிகளுக்கு ஏன்னா இதில் மைனிங் கம்பெனி இருக்குது, இல்லை டெலிகாம் கம்பெனி இருக்குது, இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்குது, எல்லா விதமான கம்பெனி, ஃபார்மா கம்பெனி இருக்குது, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி இருக்குது. அப்போ என்னென்ன கொள்கை மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க? இதை எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பெனி எல்லாத்துக்கும் எத்தனை பேர்த்துக்கு வந்து சாதகமாக வந்து லோன்கள் வழங்கப்பட்டது பேங்க்கு இல்லை. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் விசாரிக்க, கடன் தள்ளுபடி, கடன் வழங்குறது, டாக்ஸ் எவேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல, அதுபோக எத்தனை நடவடிக்கைகள் வந்து கைவிடப்பட்டது. சார், இந்த ஒரு கேஸ் கோவிட் காலத்தில் ஆத்ம நிர்பார், ஆமாம், இந்தியாவோட தற்சார்பு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு தடுப்பூசியை அனுமதிக்க மாட்டோம், கோவிட் ஊசியை இங்கேயே தான் போட்டுக்கணும்னா அதை கண்டுபிடிச்ச கம்பெனி போய் காசு கொடுத்துருக்கு. அது கம்பெனி காசு கொடுத்துருக்கு. அது காசு மட்டும் கொடுக்கல. அந்த டைமில் நீங்கள் சொன்னது போல் ஃபைசரையும் ஸ்பட்னிக்கையும் வந்து உள்ள அனுமதிக்க மாட்டேன்னு அவர்கள் இதை விட எஃபிகசி இருக்குன்னு அப்போ சொல்லப்பட்டது. அதெல்லாம் இப்போ எல்லாமே இப்போ சந்தேகத்துக்கு உட்பட்ட ஆகிட்டு போயிடுச்சு இப்போ. ஆனால் அந்த டைமில் வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டு ஸ்பட்னிக்கு ஃபைசர்னு சொன்னப்போ இல்லை நீங்கள் இதை தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அனுமதிக்க மறுத்தது இந்த அரசு. அப்போ என்ன காரணத்திற்காக அந்த நிறுவனம் போய் பல 100 கோடி ரூபாய் தொகையை வந்து பாஜகவிற்கு நன்கொடையாக கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த மேகா என்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி 140 கோடி ரூபாய் போய் நன்கொடையாக கொடுக்குது. அதுக்கப்புறம் 14,400 கோடிக்கு வந்து இந்த தானே போரிவல்லி டனல் ப்ராஜெக்ட் இருக்குது, ட்வின் டனல் ப்ராஜெக்ட், 14,400 கோடி அந்த திட்டம் அவங்களுக்கு போகுது. அதில் ஆச்சரியம் வந்து எல்என்டி வந்து உலக புகழ்பெற்ற நிறுவனம், வெளிநாடுகள்லாம் போய் பெரிய பெரிய சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட்ஸை பண்ணுறாங்க. எல்என்டியை விட கம்பீட் பண்ணி இந்த மேகா கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறாங்க. அதே நிறுவனம் தெலங்கானாவில் ஒரு திட்டத்தை அமல்படுத்தி அதுக்கு வயபிலிட்டியே இல்லை, 30,000 கோடிக்கு மேலே இழப்பு தான் ஏற்படுதுன்னு சொல்லி தணிக்கைத்துறையால் சிஏஜி ஆடிட்டில் கடும் கண்டனத்துக்கு உள்ளான அந்த திட்டம். அங்கே போலாவரம் டேம்னு பல டேம் திட்டங்களை கூட அதே கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அவங்களும் அதே மாதிரி அதே பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பணத்தை வந்து 900 கோடி, அப்புறம் இன்னொரு கம்பெனி அவங்களோட ஷெல் கம்பெனியில் இன்னொரு சப்சிடரி மூலமாக ஒரு 300 கோடி கொடுத்துருக்காங்க. அவர்களும் ஏறக்குறைய இணைய அந்த சூதாட்ட கம்பெனிக்கு இணையாக 1100 1200 கோடி அளவிற்கு 2 கம்பெனிகள் மூலமாக கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு இந்த குவிக் ப்ராசஸ்ன்ற கம்பெனி தான் சொல்லிட்டு இருந்தார். அந்த கம்பெனி அந்த ஆண்டு லாபமே வெறும் 21 கோடி.
ஆனால் அந்த ஆண்டு அந்த கம்பெனி வந்து 360 கோடி வந்து எலக்டோரல் பாண்டில் நன்கொடையாக கொடுக்குது. எப்படி சாத்தியம்? இதுக்காக தான் வந்து அருண் ஜேட்லி வந்து இந்த எலக்டோரல் பாண்ட் சட்டத்தை கொண்டு வந்தார். முன்னாடி பழைய சட்டம் க்ளீன் மணி இது வரும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி வேணும், தேர்தலில் நிதி செலவிடப்படுது, கருப்பு பணம் புழங்குது, அதுக்கு பதிலாக அந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்துட்டா அந்த மொத்த பணமும் க்ளீன் மணி வந்துரும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இது க்ளீன் மணி இல்லையா? இது சலவை தான் பண்ணி கொடுத்துருக்கு. ஷெல் கம்பெனிங்க மூலமாக பிளாக் மணியை சலவைப்படுத்தி ஒயிட் ஆக்கிறதுக்கு தான் இது பயன்படுத்தியிருக்கு இந்த எலக்டோரல் பாண்ட். சாதாரண கேள்வி, ஒரு கம்பெனியோட ஷேர் கேபிட்டலே வந்து 150 கோடி, அந்த கம்பெனி 400 கோடிக்கு எப்படி வந்து எலக்டோரல் பாண்டை நன்கொடையாக கொடுக்குது? 500 கோடி தான் டேர்ன் ஓவரு, 400 கோடியை வந்து நன்கொடையாக கொடுக்குற ஒரு கம்பெனின்னா எவனாவது அப்படி பிஸ்னஸ் பண்ணுவானா? தாராள மனசு இந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைச்சு கொடுக்க மாட்டாங்களா? அதுதான் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கு தான் இவங்க வந்து இந்த ரிலாக்ஸேஷனே கொண்டு வந்தாங்க. பழைய சட்டப்படி 7.5% உங்களோட லாபத்துக்குள்ள 7.5%க்கு மேல நீங்க நன்கொடை கொடுக்க கூடாது. தொடர்ந்து 3 வருஷம் லாபம் இருந்திருக்கும். 3 வருஷம் லாபம் இருக்கணும், அதுலயும் 7.5% மேல கொடுக்க கூடாது. 21 கோடி ரூபாய் லாபம் வச்சுக்கிட்டு 360 கோடி கொடுக்க முடியும்னா அதுவும் வந்து அந்த கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டலே தான் இவ்வளவு தானே. இதை விட வந்து ஷெல் கம்பெனின்றது வேற என்ன வேண்டி இருக்கு? சரி சார், இப்ப இந்த ஒரு கட்சி மட்டுமா வாங்கியிருக்கு, பிஜேபி மட்டுமா வாங்கியிருக்கு? காங்கிரஸ் தேர்தல் பத்திரத்துக்கு எதிராக பேசுது, காங்கிரஸ் வாங்கியிருக்கு, டிஎம்சி வாங்கியிருக்கு, நவீன் பட்நாயக் கட்சி வாங்கியிருக்கு, பிஆர்எஸ் வாங்கியிருக்கு, டிஎம்கே வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே வாங்கியிருக்கு, எல்லா கட்சியும் தானே இதில் பயன். யாருமே அவங்க எல்லாம் வாங்கலைன்னு சொல்லலை, நாங்கள் இவர்கிட்ட வாங்கலைன்னு யாரும் மறுக்கவும் இல்லை. அவங்க எல்லாரும் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து வரவேற்கிறாங்க. யார் எல்லா தகவலையும் வெளியிடுங்க, எந்த கம்பெனி எங்களுக்கு கொடுத்ததுன்றதை சொல்லட்டும் அப்படின்றதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. அதை வேண்டான்னு மறுக்கிற ஒரே கட்சி பாஜக, ஆளும் அரசு. தகவல்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்றது. ஆமா, தகவல்களை வெளியிடக்கூடாது. அது வெளியிட்ட தகவல்கள் எவ்வளவு கோல்மால் பாருங்க. இப்போ அது எல்லா எலக்டோரல் பாண்டுக்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும், ஒரு சீக்ரெட் நம்பர் இருக்கும். அது வந்து அந்த யூவி ரேல வச்சு பார்த்தா தான் தெரியும். அது அந்த பூனம் அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் 2014 முதல்ல ஒரு பத்திரிகையாளர் அவர்கள் தான் வந்து அந்த தேர்தல் பத்திரத்தை வாங்குறாங்க. 1000 ரூபாய்க்கு 2 தேர்தல் பத்திரம் வாங்கி ஒரு ஃபாரன்சிக் லேப்ல கொடுத்து ஆய்வு செஞ்சப்போ ஆமா, ஒவ்வொரு எலக்டோரல் பாண்டுக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. கண்ணில் பார்த்தா தெரியாது, கண்ணில் பார்த்தா தெரியாது. யூவி ரேல வச்சு பார்த்தா ஃபாரன்சிக் லேப்ல டெஸ்ட் பண்ணப்போ தெரியுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர். அப்புறம் எதுக்கு அந்த நம்பர் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஆர்டிஐ மூலமா தகவல் கோரும் பொழுது எஸ்பிஐயும் சரி ஆர்பிஐயும் சரி ஒப்புக்கொள்ளுது, இது ஒரு ஆடிட் ட்ரையலுக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம், அதனால தான் வந்து அந்த நம்பரை வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். அது நாளை ஒருவேளை வந்து ஏதாவது தரவு தேவைப்படுது அப்படின்னுங்கிற பட்சத்தில் அது வந்து யாருக்கு கொடுத்த எங்கிருந்து எங்கே போச்சுன்றதை ஆடிட்டை வந்து ட்ரெயிலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் அதை வச்சிருக்கோன்னு சொன்னாங்க. நீங்கள் அடிப்படையில் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்லேயே சட்டப்படி வந்து 7A அது கிளாஸ்லேயே என்ன சொல்லுதுன்னா, இது வந்து சீக்ரெசி மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ஒரு காம்பிட்டன்ட் கோர்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சட்டத்தின்படி ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அந்த தரவுகளை கொடுக்கணுன்ற எலக்டோரல் பாண்ட் சட்டத்திலேயே கிளாஸ் 7A இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் வந்து அப்போது அந்த திட்டம் வரும்போதே இந்த தரவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நாளைக்கு ஏதோ ஒரு காம்பிட்டன்ட் கோர்ட்னா ஒரு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ கேட்டால் கொடுக்கணுன்றது எஸ்பிஐக்கு தெரியும். தெரிஞ்சு நீங்கள் வேறு சைலோவாக வச்சுருந்தேன், நான் பேப்பரில் போட்டு வச்சுருந்தேன், ஃபைலில் தனியாக போட்டு வச்சுருந்தேன்னு கதை விட்டுட்ருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் மீறி 1.5 கோடி ரூபா வேறு செலவு பண்ணியிருக்கீங்க. 60 லட்ச ரூபா மென்பொருள் கணினியெல்லாம் வாங்கி அதை பயன்படுத்துறதுக்கு 89 லட்ச ரூபான்னு செலவு. சார், இதில் ஒரு குறிப்பிட்ட காலம் 2006 2007 அல்லது இந்த வந்த முதல் வருஷம் 2200 கோடி பணம் வந்து அரசியல் கட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த விவரங்கள் இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இல்லைன்றாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் நமக்கு கொடுத்துருக்க தகவல்ன்றது வந்து இந்த தரவுகள் இன்றைக்கி இப்போ இது அப்லோட் பண்ணது எல்லாமே ஏப்ரல் 2019 ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக பிப்ரவரி 2024 வரைக்கும் தான் 18 வந்துடுச்சு. 18 வந்துருச்சு. 2 வருஷம் கொடுக்கப்பட்டது. இதில் என்ன பியூட்டினா, அதற்கு முந்தைய 2 வருஷம் கொடுத்தது அந்த எலக்டோரல் பாண்ட் திட்டம் வந்த முதல் 2 வருஷத்தில் பெற்ற மொத்த எலக்டோரல் பாண்டில் 95% பிஜேபிக்கு போனது. அது அன்றே பேசப்பட்டு ஒரு பெரிய விமர்சன பொருளாச்சு. அது மட்டும் இல்லை, அது கொடுக்கப்பட்ட நேரம்ன்றது வந்து கரெக்டாக வந்து இப்போ நடந்த பார்லிமெண்ட் தேர்தல் கடைசி நடந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக இந்த நன்கொடை பெறப்பட்டது. அது மட்டும் இல்லை, அதில் பெரிய நிறுவனங்கள் இவர்களுக்கு அந்த நன்கொடையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பார்லிமெண்ட்டில் இவர்கள் பாஜகவை வெற்றி பெற செய்வதற்காக இந்த பெரிய நிறுவனங்கள் கொடுத்த தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. 95% அவங்களுக்கு மட்டுமே போனதுன்றதான் அன்றிருந்த விமர்சனம். அதில் முக்கியமாக நான் கேட்குறது, அதற்கப்புறம் தான் 2019 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட் தனியார் மயமாக்கல், அப்புறம் வந்து ஏர் இண்டியாவை விற்றது, அப்புறம் அதே போல் வந்து பல்வேறு சுரங்கங்களை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்போ இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா தெரியும், ஏர்லைனுகளை விற்றதுன்னா டாட்டா வரும், அப்புறம் அது ஏர்போர்ட்டை விற்றதுன்னா அதானி உள்ள வரும், மைன்ஸ்னு வரும்போது வந்து ஹால்டியா இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வருது, அம்பானிக்காக கொடுக்கப்பட்டது. இப்போ பல மாற்றங்கள், கொள்கை மாற்றங்கள் 2019 ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் வர்த்தகத்துறையால் பெரிய அளவுக்கு பண்ணப்பட்டது. அப்போ இதெல்லாம் அதில் நேரடியாக லிங்க் ஆகுது. திருப்பீட்டல் ஃபோன்ஸ் ஒரு திட்டமிட்ட வகையில் இது நடந்திருக்கிறது, தவறு செய்வதற்குன்னே கண்டுபிடிக்கப்பட்ட முயற்சி இதுன்னு திரு கார்த்திகேயன் குற்றம் சாட்டுறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு எக்ஸ்டார்ஷன் டைரக்டரேட் மாதிரி
செயல்பட்டிருக்கிறது அப்படின்ற விமர்சனம் எழுது. இது வந்து தேர்தல் களத்தில் மக்கள்கிட்ட இது வந்து ஒரு 6000 கோடி தானே அப்படி பார்க்கப்படுமா? ஒரு ஆர்கனைஸ்டு லூட் அப்படின்ற ஒரு விமர்சனன்றது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படுதா? இல்லை, அதாவது மொத்தம் வந்து நீங்கள் கடந்த 2019 தேர்தலில் மொத்தம் வந்து செலவழிக்கப்பட்ட தொகை வந்து ஏறக்குறைய 65,000 கோடி இருக்கும் குறைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் இருக்கு. இன்னொரு எஸ்டிமேட் வந்து மொத்தம் வந்து 1,00,000 கோடி செலவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூஎஸ் அமெரிக்க தேர்தலை விட காஸ்ட்லி எலெக்ஷனாக இது நடத்தப்பட்டது. இன்னைக்கு இது வந்து இந்த கணக்கில் வாங்கின தொகை இவ்வளவு, அதாவது பாண்டு மூலம் கணக்கில் இவர்களிடமே இந்த சேம் பெர்சன்ஸ் இவங்க இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கணக்கில் இல்லாமலையும் இவர்களிடம் மிரட்டி வாங்கப்பட்டிருக்கோம். அந்த தொகை வந்து நமக்கு இப்போ கணக்கில் வந்து நமக்கு வந்து வராது. அந்த தொகை இல்லாமல் இந்த தொகை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருமே வந்து கணக்கில் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நிச்சயமாக எவ்வளவு பெரிய தொகையை வந்து கணக்கில் கொடுத்தோம்னா 100 கோடி கணக்கில் கொடுத்தாங்கன்னா ஒரு 300 கோடி 400 கோடி கணக்கில் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஆகவே அந்த தொகைகளெல்லாம் வாங்கி கொண்டு தான் இவர்கள் வந்து ஊர் ஊராக மாநில அரசுகளை வந்து கவிழ்த்தது, மற்ற கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியது, இன்னைக்கு வந்து இந்தியா பூரா பாஜகவுக்கு கட்டிடம் கட்டுவது, மோடி வந்து ஒரு மொழியில் பேசினால் 10 மொழியில் அதை மொழிபெயர்த்து சொல்வதற்கான அந்த நியூ டெக்னாலஜிகளை விலைக்கு வாங்குவது, எல்லோரையும் உளவு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பைவர்ஸ்களை வந்து பாஜகவே வைத்திருப்பது, இதெல்லாம் வந்து இன்னும் வந்து பெரிய பெரிய செய்திகளெல்லாம் இனிமே வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நமக்கு வந்து என்ன பயமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனி சொன்னீங்க பாருங்க, இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனியும் கோவிட் சமயத்தில் வந்து நம்ம வந்து வேக்சின் போட்ட கம்பெனிகள்கிட்ட வாங்கியிருக்கிற பணம் பெரிய வந்து ஒரு நம்முடைய சுகாதார திட்டத்திற்கே ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த மக்கள் வந்து இந்த கம்பெனிகள் தயாரிக்கிற மருந்துகளை எப்படி நம்பி வாங்க முடியும்? ரெண்டாவது வந்து எஃபிகசி ஆஃப் தி வேக்சின், அதான் முக்கியம். கார்த்திகேயன் தம்பிக்கு நல்லா சொன்னார். ஏன்னா இதை விட எஃபிகசி உள்ள வேக்சின்களை வந்து வரக்கூடாது என்று தடுத்து விட்டு அவங்க வந்து தேவர் டிபார்டு, அவங்க இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது, அது மலிவாக இருந்தாலும் இருக்கலாம், சீப்பாக இருந்தாலும் இருக்கலாம், இதை விட அதிகமான சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம், இருந்தாலும் அதை வாங்கக்கூடாது, இதை வாங்கணும்னு சொல்லி பேரம் பேசி இன்னும் இந்த பிஎம் கேர் அதற்கு வந்து சில பணம் டைவர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு நமக்கு புரியல. அது ஏன் வந்து இதில் வாங்கின பணம் பிஎம் கேர்ஸுக்கு எப்படி போச்சு, அந்த விஷயத்தையும் நம்ம வந்து உற்று பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நியாயமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த அரசு வந்து ராஜினாமா செய்யணும். இந்த அரசு வந்து ஒரு தர்மத்தின்படி நியாயத்தின்படி இன்னைக்கு கடந்த காலத்தில் மன்மோகன் சிங் அரசுல யாரெல்லாம் ராஜினாமா செய்தாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன புகார் இருந்தால் கூட ஒரு சட்ட அமைச்சர் அட்வொகேட் அட்டர்னி ஜெனரல்கிட்ட பேசினாருங்கிறதுக்காக வேண்டியே அவர் ரிசைன் பண்ணுறது சொல்லி நம்ம அனுப்பிச்சோம். அதாவது ஒரு ரயில்வே மந்திரி அவருடைய மைத்துனர் ஏதோ பணம் வாங்கிட்டாருங்கிறதுக்காக வேண்டியே அவர் ரிசைன் பண்ணார். அதை போல 2G வழக்கில் ஒன்றுமே செய்யாமல் நிறைய மோசடி தகவல்களை கொடுத்து அதற்காக வேண்டி திரு ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் வருடக்கணக்கில் சிறையில் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கிறது. அவருக்கு வந்து ஒரே டைரக்டர், இடி டைரக்டர், அவருக்கு என்ன வேலை அப்படின்னா 24/7 அவருக்கு வேலையே வந்து இவாஸ் த கலெக்ஷன் ஏஜென்ட்டு, எக்ஸ்டார்ஷனிஸ்ட். அவர் வந்து கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி தான். அவருக்கு வேலையே வந்து இந்தியாவில் எங்கெங்கே எந்தெந்த முதலாளிகிட்ட பணம் வாங்கி பாஜகவினுடைய கஜானாவை நிரப்புவது என்பதை 24 மணி நேரமும் உட்கார்ந்து அதே வேலையாகத்தான் இருந்திருக்கிறார். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ரொம்ப வந்து பயந்த தொழிலதிபர்கள் தான் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 நாளில் கொடுக்கறது இருக்கிறது பாருங்க. அதாவது அந்த ட்ரென்ச்சு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ட்ரென்ச்சுக்குள்ள 100 கோடி ரூபாயை வந்து எப்படி வந்து அக்கௌண்ட்டில் கொண்டாட முடியும்? அந்த கம்பெனி அந்த வசதி எல்லாருக்கும் இருந்திருக்காது. அப்போ என்ன நடந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு வந்து பேங்குகளில் ஓடி வசதி போட்டு கொடுக்கறதுக்கும் இவர்களே ஏற்பாடு செய்து கொடுத்துருப்பார்கள். நீங்கள் இன்னும் உள்ளே போய் அதைத்தான் ப்ரூவ் பண்ணணும். அதைத்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி மேற்பார்வையில் ஒரு எஸ்ஐடி டீம் போட்டு எதற்காக விசாரிக்கணும்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் ஒரு 200 கோடியை 300 கோடியை நீ உடனே கணக்கில் கொண்டானா யாராலும் கொண்டாட முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா, இவங்களே பேங்கில் அரேஞ்ச் பண்ணி ஓடி லிமிட்டு போட்டு அதை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து பிறகு அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கிறதாக இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஜக அரசினுடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்
இதுக்கு வந்து 24/7 வந்து இந்த வேலையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் எலெக்ஷன் மோட், ஆல்வேஸ் ஆன் கலெக்ஷன் மோட். இது வந்து இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு பெரிய அழிவுக்கு கொண்டு போயிருக்குங்கிறத வந்து நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் அதிகமாக நாம் தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதை போன்ற அரசு சுதந்திர இந்தியாவில் நடந்ததே கிடையாது. சுதந்திர இந்தியாவில் என்றைக்குமே ஊழல் நடக்கலைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒன்றுமே வந்து ஒரு நியாயமாக செயல்பட்ட மன்மோகன் சிங் வந்து அவரை எவ்வளவு தூரம் பேசியிருப்பார்கள், அவர் எவ்வளவு தர்மமான ஒரு ஆட்சி நடத்தினாருன்னு இப்போ தான் தெரியுது நமக்கு. அவரை வந்து ஒரு கோழை, அவர் ஒரு பேடி, அவர் வந்து ஊழலில் புழுத்தவர், இப்படியெல்லாம் வந்து பேசி அவருடைய மகா ஏதோ அமெரிக்காவில் இருக்கிறவங்க மூலமாக பணம் வாங்கினாங்கன்னு அதை போன்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்லி அவரை அசிங்கப்படுத்தியவர்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மேடையாக நின்று பேசி அவர்கள் வந்து நம்முடைய யுத்த வீரர்களை பற்றி கவலைப்படாமல், அவருடைய உயிர்களை பற்றி கவலைப்படாமல், அதனால் உயிரிழந்தவருடைய குடும்பங்களை பற்றி கவலைப்படாமல், புல்வாமா அட்டாக் முடிந்த பிறகு அந்த நாட்டிலிருந்து பணம் வாங்குவதற்கு இவர்கள் கை கூச வேண்டாமா? யாராவது ஒரு தேசத்தை பற்றி நினைக்கின்றவர்கள் வந்து அந்த அந்த இவ்வளவு 45 இராணுவ வீரர்கள் இறந்த பிறகு அந்த நாட்டிலிருந்து, அந்த கொலை செய்த நாட்டிலிருந்து பணம் வருகிறது என்றால் கையை நீட்டுகிறார்களே, அந்த கையில் எவ்வளோ பெரிய இரத்தக்கரை, அது பூரா களங்கம் தானே. அதற்கெல்லாம் அவர்கள் நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். இன்னும் இங்கே வந்து இந்த நிறைய கம்பெனி வந்து எந்த கம்பெனின்னு நமக்கு தெரியலை. அந்த கம்பெனிகள் யாரு, அதனுடைய டைரக்டர்கள் யாரு? ஒரு தகவல் நான் படித்தேன் பாருங்க. ஒரே நபர் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறவர் 24 கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறார். ஸோ அவருக்கு என்ன கனெக்ஷன்? இதை மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணினா மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் நடக்கும். எனக்கு வந்து நம்ம நண்பர் சுமன் சி ராமன் மேலே தான் எனக்கு ரொம்ப மரியாதை. இன்னைக்கு அவர் போட்டிருக்கிற ட்வீட்டில் அவர் வழக்கமாக வந்து ஓரளவுக்கு வந்து பாஜக மோடியை வந்து ஆதரித்து பேசக்கூடியவர் தான். அவர் இன்னைக்கு ட்வீட்டில் போட்டார், இனிமேல் உங்களை ஆதரித்து பேசுறதுலே நியாயம் இல்லைப்பா, இனிமேல் உங்களை வச்சு பேசவே முடியாதுங்கிற மாதிரி நிறைய நடுநிலையாளர்கள் கூட இன்னைக்கு அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரு. பாஜகவை ஆதரித்தவர்கள், மோடியை ஆதரித்தவர்கள் கூட இந்த புள்ளி விவரம், நாளைக்கு வரக்கூடிய புள்ளி விவரங்கள், அதில் இன்னும் குறிப்பாக அந்த ஓராண்டு கார்த்திகேயன் சொன்னார்ல, அப்போ பெரிய மேஜர் பாலிசி டெசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த டெசிஷன் மூலம்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது வரைக்கும் வந்து அதானி கம்பெனி இன்னும் வந்து ஃபிளாக் ஆஃப் ஆகலை. வேற ஏதாவது சின்ன ஷெல் கம்பெனி இருந்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய வேலையே ஷெல் கம்பெனிகளுக்குள்ள போகிற பணத்தை பற்றி விசாரிக்க வேண்டியதுதான். ஷெல் கம்பெனிகளுக்கு எப்படி பணம் வருது, அது எந்த வியாபாரம் பண்ணுச்சு, வியாபாரம் பண்ணாமலேயே இந்த கம்பெனிகளுக்கு எப்படி பணம் வந்தது என்று விசாரிக்க வேண்டிய இடி அவர்களே ஷெல் கம்பெனிகளை உற்பத்தி பண்ணதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் என்று சொன்னார். இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? அதாவது யாரும் அடிச்சா ராமானு தான் அழ முடியும், ஆனால் ராமனே அடித்தால் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. அதை போல ஒரு அரசாங்கம் இதை போன்ற தவறுகளிலிருந்து காப்பாற்றி நாட்டில் நியாயத்தை செய்ய வேண்டிய அரசாங்கமே போலி கம்பெனிகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பதும், தன்னுடைய ஏஜென்சிகளை வந்து வழிப்பறி கொள்ளைக்காரர்களைப் போல நியமித்து அவர்கள் மூலமாக வசூலிப்பதும் சுதந்திர இந்தியாவில் என்றுமே கேள்விப்பட்ட கொடுமை அல்ல. இந்த கொடுமை வந்து ஒரு நாளும் அழியாத கரை. இதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய முழு பொறுப்பு பிரதமருக்கு உண்டு. பிரதமர் வந்து அதற்கு பதில் சொல்லணும். அவர் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து தொலைக்காட்சியில் பேசணும், இது மாதிரி நடந்திருக்கு, நான் இதுக்கு வருத்தப்படுகிறேன், நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு அவர் சொன்னாதான் உள்ளபடியே அவர் வந்து நியாயமான பிரதமர் ஏற்றுக்கிட முடியும். நன்றி சார். சுமந்த் சொன்ன ஒரு மேற்கோளை சொன்னார். 10 வருஷம் சொல்லியிருக்காருன்னா 10 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கேன், நேர்மையான ஆட்சி கொடுத்துருக்கேன்னு பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு. மற்ற கட்சிகளும் இந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, தேர்தல் நன்கூட வாங்கியிருக்காங்க, ஆனால் அவர்கள் தவறுகளுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஏஜென்சிஸை ஊழல் புகாருக்கு ஆளானவங்க, குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள், ஊழல் இந்த நடவடிக்கைகளை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்களிடமெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் நடத்தினதுக்கு பேர் இது வந்து மிகப்பெரிய ஸ்கேம், இந்த நூற்றாண்டில் இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் இது வந்து கணக்கில் வர்ற பணம். இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது, வேறு வகையான செலவுகளுக்கு பயன்படுத்துறதுலாம் இந்த பணத்தை கொண்டு செக்கை கொடுத்து வாங்குறது இல்லை. ஸோ அது வந்து வேறு வகையாக ஆப்ரேட் ஆகிருக்கலாம். இதில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடி, ஸ்டேட் பேங்கோட சீஃபு, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருமுகமாக, ஜிஎஸ்டியோடைய அத்தாரிட்டிஸ் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருமுகமாக இதுக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பீட்டர் அவர்கள் குற்றம் சொல்கிறாங்களே. இந்த நம்பர்ஸ் வச்சு, இந்த தேதியில் கொடுத்தாங்கன்றதை வச்சு அந்த முடிவுக்கு நாம் வர முடியுமா? நீங்கள் வெரி ஈஸியாக அதை ஜட்ஜ் பண்ண முடியுது. என்ன உதாரணம்?
நான் ஒரு ஒன்றும் இல்லை, நிறைய இருக்குது, சொல்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தான் தெரியல. இந்த ஃபியூச்சர் கேமிங் கம்பெனி அப்படின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா 1368 கோடி வந்து அக்டோபர் 2020 அக்டோபர் 2023 கொடுக்குது. 2022 வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி 409 கோடியை வந்து இடி அட்டாச் பண்ணுது. மேகா இன்ஜினியரிங் கம்பெனி பார்த்திங்கன்னா அக்டோபர் 2019 வந்து இன்கம் டேக்ஸை வந்து அந்த கிருஷ்ணா ரெட்டி அந்த கம்பெனியுடைய முதலாளியை வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டுக்கு உட்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து 966 கோடிக்கு வந்து பாண்டு கொடுக்குது. ஹால்தியா பவர் வந்து 377 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டு கொடுக்குது. அந்த கம்பெனி வந்து 2020 சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அது அந்த வேதாந்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்டெர்லைட்டோடது, அவங்களோட ஒரு குரூப் கம்பெனி சப்சிடரி இருக்குது, தல்வாண்டி சபோ பவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. அது இடியால் ரெய்ட் செய்யப்பட்ட கம்பெனி. மணி லாண்டரிங்காக ஆகஸ்ட் 2022 அந்த கம்பெனி 400 கோடி ரூபாய் இது எலக்டோரல் பாண்டாக டொனேட் பண்ணுது. யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நிறைய செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஐடி ரெய்டுக்கு உட்படுத்தப்பட்ட ஆஸ்பத்திரி எதுக்கு சார் தேர்தல் தருது? அதுதான் பெரிய காமெடி. என்னங்கன்னா ஐடி அவங்க டாக்ஸ் இவேஷனுக்காக மாட்டுறாங்க. அப்போ டிசம்பர் 2020 அவங்க 162 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக தரக்கூடிய தகவல் என்னென்னா, அவர்கள் எலக்டோரல் பாண்ட் மட்டும் இல்லை 10 கோடி ரூபாய் கேஷாக கொடுத்ததாக இப்போ செய்திகள் வந்து சமூக ஊடகங்களில் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் செய்தியாகவே போட்டுட்ருக்காங்க. டிஎல்எஃப் கமர்ஷியல் டெவலப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய நிறுவனம், கட்டுமான ஆமாம், ரியல் எஸ்டேட் கம்பெனி. அந்த கம்பெனி சிபிஐ ரெய்டுக்கு 2019 உட்படுத்தப்படுது, 2023 உட்படுத்தப்படுது. அவங்க 130 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெய்டு நடக்குது, அதுக்கப்புறம் கொடுக்குறது. இன்னும் கம்பெனி நிறைய இருக்குது, அது சொன்னோம்னா டைமே இருக்கு. இல்லை, இப்போ அரசியல்வாதிகள் மேலே ரெய்டுக்கு ஆளாகிறவங்க, சிபிஐ கேஸ் எதிர்கொள்கிறவங்க, இடி கேஸ் எதிர்கொள்கிறவங்க கட்சி மாறுறாங்க. அந்த மகாராஷ்டிராவில் பார்க்குறோம், ஆமாம், அசாமில் பார்க்குறோம், ஆமாம், வெஸ்ட் பெங்காலில் பார்க்குறோம், தமிழ்நாட்டிலையும் கூட்டணிகளே கூட பல நேரங்களில் அது ஒரு டிட்டர்மைனிங் ஃபேக்டராக வருது. இந்த நன்கொடை அப்படின்ற ஒன்றுக்கு ஏஜென்சிஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஊகத்தின் அடிப்படையில் தானே சொல்ல முடியும். இப்படி இல்லை, யூகமே இல்லை, இது வெளிப்படையாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்குது. ரெய்ட் நடக்குது, அதுக்கப்புறம் போய் பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் எலக்டோரல் பாண்ட் இன்றைக்கி 2 நாளாக வந்து அதை விட்டுருங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நியூஸ் லாண்ட்ரியும் வந்து ஒரு புலனாய்வு கட்டுரையை வெளியிட்டாங்க. ஒரு 30 நிறுவனங்களை எடுத்து வந்து அவர்கள் எப்படி வந்து ரெய்டுக்கு முன்பும் பின்பும் செயல்பட்டார்கள்னு அதில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நிறுவனங்கள் வந்து ரெய்டுக்கு முன்பு பணம் 1 வருஷம் கொடுத்துட்டு இருந்த பணத்தை 1 வருஷம் நிறுத்தினதுக்காக ரெய்டு உடனே வருது. அதுக்கப்புறம் ரெய்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பிஜேபிக்கு. அப்புறம் கம்மியாக கொடுத்ததுக்கப்புறம் ரெய்டு வருது, திருப்பி உயர்த்தி ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து எடுத்து நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்போதுமாக தெரியும். இன்னும் ஒன்றும் இல்லை, மண்டே வந்து இந்த எலக்டோரல் பாண்டிலோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியும். இது வந்து நம்ம வந்து எடுத்து நீங்கள் சொல்கிறது போல் வந்து தோராயமாக வச்சு கணக்கு போட்டு பார்க்குறதுலேயே இவ்வளோ தெரியுது. பாஜகவுக்கு போயிருக்கு, அந்த நிறுவனம் பெற்றது இவ்வளோன்னு தெரியுது. அப்போ அந்த நம்பரை வச்சு ஒவ்வொரு எலக்டோரல் பாண்டுக்கும் நம்பரை வச்சு அது இந்த நிறுவனம் இந்த கட்சி என்கேஷ் பண்ணியிருக்குதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரியும் எந்த சூழலில் நடந்தது ரெய்டு அப்படின்றது ஈஸியாக எஸ்டாப்ளிஷே பண்ண முடியும். நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கவென்டர்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து தன்னுடைய ப்ராஃபிட்டில் லிஸ்டட் கம்பெனி அது. அந்த கம்பெனி மொத்தம் அவங்களோட ப்ராஃபிட்டில் 100% எலக்டோரல் பாண்ட் கொடுக்குறாங்க. எந்த ஒரு லிஸ்டட் கம்பெனியாவது தன்னுடைய மொத்த ப்ராஃபிட்டில் 100% கொண்டு போய் எலக்டோரல் பாண்ட் கொடுக்கறதுக்கு அதில் முதலீடு செஞ்சிருக்கிற ஷேர் ஹோல்டர் யாராவது ஒத்துப்பாங்களா? ஆனால் வந்து அது செய்ய முடியுது. அப்போ இது வந்து அப்பட்டமாக தெரியுது. ஒரு ஷெல் கம்பெனிகளை ஒரு ஃப்ரண்ட்டாக பயன்படுத்திட்டு பெரிய நிறுவனங்களோ இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்களோட இந்தியன் சப்சிடரிஸை பயன்படுத்தி பெரிய தொகையை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு இல்லை மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய தொகைகளை வந்து கொடுத்து இல்லை தேர்தல் பத்திரமாக கொடுத்துட்டு அதை வந்து சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணி தங்களுக்கு வச்சுக்கிட்டு தங்களுக்கு சாதகமான முடிவுகளை அரசாங்கத்திலிருந்து பெறுறதுக்கான வாய்ப்பாக வந்து எலக்டோரல் பாண்ட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அது அப்பட்டமாக தெரியுது. இதை விட வேறு என்ன வேணும்? பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை வந்து இது அப்சல்யூட் அப்யூஸ் ஆஃப் பவர் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ இடி இருக்குது, ஐடி இருக்குது, சிபிஐ இருக்குன்னா கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, ஒரு சர்ச் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி வந்து வரி ஏய்ப்பு செய்தது, ஒரு தனிநபர் ஒரு மணி லாண்டரிங் சட்டவிரோத பண பரிமாற்றத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு புகாருக்கு ஆளாகிறாரு அப்படின்னா வழக்கு பதிகிறாங்க. சொத்துக்கள் அட்டாச் செய்யப்படுது, முடக்கப்படுது, ஜப்தி செய்யப்படுது. ஒரு ரெய்டுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இவ்வளோ நீங்கள் வந்து டேக்ஸ் இவேட் பண்ணியிருக்கீங்க, இத்தனை 1000 கோடி நீங்கள் இத்தனை 100 கோடி கொடுக்கணும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதெல்லாமே நீதிமன்றங்கள் பார்வையில் நடக்குது, ஊடகங்களுடைய முன்னிலையில் தான் நடக்குது. இதை நீங்கள் திடீர்னு ஒரு நாள் இடி நினச்சா இந்த வழக்கில் ஸ்லோயிங் டவுன், அது இனிமேல் வந்து அவரை பற்றி நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம், அந்த வழக்கு வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம்
அப்படின்னு சொல்கிறது, சிபிஐ நினைத்தா அப்படி பண்ணுறது, ஐடி நினச்சா அவங்க அமிச்ச நோட்டீஸை வித்ட்ரா பண்ணிக்க முடியும், ஜிஎஸ்டி நினச்சா வரி விகிதத்தை மாற்றிக்க முடியும். இப்படி செய்ய முடியுமா? இது வந்து ஒரு எத்தனை ஏஜென்சிஸ் இருக்குது பார்க்குறதுக்கு, தன்னாட்சி அமைப்புகள் இருக்குது. சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். 2015 3100க்கும் மேலே ரெய்டு வந்து இடி பண்ணியிருக்கு. அந்த வழக்குகளில் ஏறக்குறைய 60% மேலே வழக்குகள் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடலை. சார்ஜ் ஷீட் போட்டு நடத்தின வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறப்பட்ட வழக்குன்றது 0.25%. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? கேஸு போடுவாங்க, இடி வந்து விசாரணைக்கு உள்ளே கொண்டு வரோம், பணம் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போட்டுரும். இப்போ பிரஃபுல் பட்டேலுக்கு என்ன நடந்துச்சு, சகன் புஜ்பாலுக்கு என்ன நடந்தது? அவங்களாம் இப்போ கூட்டணியில் இருக்காங்க, பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் அந்த அதில் ஒன்றில் இருந்து அவங்க பேரையை வந்து தூக்கிட்டாங்களே, பிரஃபுல் பட்டேல் பேரையே. சகன் புஜ்பாலுக்கும் அது அந்த கன்செஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 2011 ஆதர்ஷ் ஸ்கேம்னு வந்து குய்யோமியோன்னு குதிச்சிங்க, அசோக் சவானை ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்க. அப்போ காங்கிரஸ் முதலமைச்சர், இன்றைக்கி அவர் பாஜகவில் போய் சேர்ந்துட்டார், அவருக்கு எதிராக இடி விசாரணை இருந்தது. இது மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சுவேந்த அதிகாரி, அஹமத் விஸ்வாஸ் சர்மா, பட்டியல் போட்டால் பெருசாக போகும். நாராயண் ராணியிலிருந்து முகுல் ராய். அப்போ இதெல்லாம் வந்து அது எப்படி ஸ்லோ ஆகுதோ அதே மாதிரி இந்த நிறுவனங்களுக்கு எலக்டோரல் பாண்ட் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுக்கு மேலே நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் டைம் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா வந்து அவருக்கு எதிராக வந்து எந்த தரவும் இல்லை, அதில் அவரை விட்டுறலாம் அப்படின்னு அக்விட்டலுக்கு போகிறது. ஆனால் பெரும்பாலான வழக்குகள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்குகளில் வந்து அக்விட்டல் வரைக்கும் போகிறதில்ல. அது அப்படியே ஸ்லோவாயிருது. ஏன்னா நாளை ஒரு வேலை வந்து இவர்கள் எதிர திரும்பினா மீண்டும் வந்து கூர்தீட்டப்படும், அந்த டஸ்ட் பண்ண அந்த கத்திய தலைக்கு மேலே தொங்க விட்டுட்டே இருக்கிற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது அதை பயன்படுத்துவாங்க. அதனால தான் நான் இதுக்கு சொன்னேன், இந்த கம்பெனிகளில் எலக்டோரல் பாண்ட் கொடுத்தவங்கள பிஜேபிக்கு பணம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆண்டு கொடுக்கலன்னு நிறுத்தினதுக்கப்புறம் ரைடு நடக்குது, அதுக்கு அடுத்த ஆண்டு திருப்பி வந்து அவங்க ரிவைவ் பண்ணுறாங்க ஃபண்டிங்கை. அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியல. ஜிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு ஃபார்மா கம்பெனிகள் அத்தனை பேர் போய் ஒரே நாளில் பாண்டு வாங்குறாங்க, 5 கம்பெனி. அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு எதிராக என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்ததுன்ற யாருக்கு தெரியும்? இது நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து பர்டிகுலர் காரணம் இருக்குது. இடிக்கு வந்து டைரக்டருக்கு அவரை வச்சா தான் வேலையே செய்ய முடியும். நீங்கள எஸ்கே மிஸ்ராவை அவர் வச்சா தான் டாஸ்க் ஃபோர்ஸை வந்து வேலை செய்ய முடியும், ஃபாரின்லேருந்து வர்றாங்க அவங்களாம் பார்க்க வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி இப்போ கடைசி வரைக்கும் வச்சு 6 எக்ஸ்டென்ஷன் என்னமோ கொடுத்தாங்க. 4 எக்ஸ்டென்ஷன் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி. அதே தான் எஸ்பிஐ டைரக்டருக்கு தீரஜ்குமாருக்கும் கொடுத்தீங்க. அவர் போன வருஷமே ரிட்டையர் ஆகிட்டார், 1 வருஷம் கொடுத்தீங்க. அவருக்கான பிரதிபலன் இன்னைக்கு பார்க்குறோம். டேட்டா கையில் வச்சுட்டு வந்து இடி டைரக்டரை வந்து தேர்தல் ஆணையராக ஆக்குறதுக்கு நேற்றைக்கு பரிந்துரை பரிசீலிக்கப்பட்ட பேர்களில் மிஸ்ரா பேரும் ஒன்று இருந்தது. நல்ல வேலையாக அது நடக்கலை. ஆனால் இவர் நான் பர்டிகுலராக இந்த நபரை சொல்கிறேன். ஏது அப்போ இதில் நம்ம இருந்து புரிஞ்சுக்க முடியுது, எஸ்பிஐ டைரக்டருக்கு அதை பண்ணுறீங்க, உங்களுக்கு பிரதிபலனா வந்து அவர் கையில் இருக்கிற டேட்டாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்குறாரு. மீறி கொடுத்தாலும் நம்பர் இல்லாமல் கொடுக்குறாரு. இன்னைக்கு கோர்ட் வந்து குட்டு வச்சதுக்கப்புறம் இல்லை மண்டே கொடுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போடுது. சரி, இது என்ன ஆகும்? எஸ்ஐடி போட்டு விசாரிக்கணும். இது வந்து ஒவ்வொரு நிறுவனம் கொடுத்த நன்கொடைக்கும் அவங்களுக்கு அரசு செய்த சலுகைகளையும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் கேட்கிறாங்க. நிச்சயமாக நடத்தணும். இன்ஃபேக்ட் இதை எஸ்ஐடியோட நிறுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து யாராவது ஒரு நேர்மையான ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில் விசாரணை நடத்தணும். அதில் வந்து நான் ரொம்ப குறிப்பாகவே சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரஃபாலுக்கு க்ளீன் ஷீட் கொடுத்தது அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்புறம் கடைசியில் ஃப்ரான்ஸில் வந்து அதில் முறைகேடு இருக்குன்னு அங்கே விசாரிக்கணும்னு அங்கே இருக்க நீதித்துறை கேட்கும்போது இந்திய அரசு மறுக்குது. இது ஆனால் வந்து முறைகேடு இருக்குன்னு அங்கே இருக்க அவங்க சஸ்பெக்ட் பண்ணி விசாரிக்கணும்னு வர்றாங்க. அப்போ அதனால தான் வந்து சொல்ல நேர்மையான முன்னாள் இல்லைன்னா சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போட்டு விசாரிக்க நடக்கணும். ஏன்னா எஸ்ஐடி நம்பிக்கையில் அதே அதிகாரிகள் தான் வரப்போகிறாங்க சிபிஐ இடியிலிருந்து. அதனால் அது எந்த அளவுக்கு நேர்மைத்தன்மை இருக்குன்றதுல ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படை தன்மை ஒரு பெரிய அரசியல் புயலை கிளப்பி. அதாவது இந்திய அரசாங்கம் இது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குறது. ஒரு அரசத்துடைய கொள்கை வகுப்பு இல்லை அரசினுடைய பல்வேறு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற இல்லை சுயமாக இண்டிபெண்டாக செயல்படக்கூடிய ஏஜென்சிஸ் அத்தனை பேரையுமே மேனிப்புலேட் பண்ணி அப்யூஸ் பண்ணி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தியிருக்கின்றது. இதை விட ஜனநாயகத்தில் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் இதை விட கேவலமான ஒரு ஸ்கேம் என்ன இருக்க முடியும்? இதற்கு இணையான ஒரு ஸ்கேம்னா எனக்கு தெரிஞ்சு பிஎம் கேர்ஸ் ஃபண்டு தான். பட் இது வரைக்கும் தெரிஞ்சு எப்படி சொல்ல முடியும் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அரசு ஊழியர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நாள் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கினீங்க. பல்வேறு நபர்கள்ட்ட இருந்து பிரதமருடைய பேரில் வந்து ஃபண்டு வாங்கிட்டு கடைசியில் அது ஒரு தனியார் ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஆர்டிஐயோட வரம்புக்குள்ளே கூட அது வராதுன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆனால் எப்படி ஒரு அரசு ஊழியர்கள்ட்ட ஒரு நாள் சம்பளத்தை வந்து வாலண்டரியாக பண்ணுறதா எல்லாத்திட்டையும் கையில் வாங்கி எப்படி பிடித்தம் பண்ணி எல்லாத்திட்டையும் கொடுத்தீங்க? ஒரு தனியார் ட்ரஸ்ட்டுக்கு எப்படி கொடுத்தீங்க? அப்போ இதெல்லாம் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று தானே. அதில் சீன நிறுவனங்கள்லாம் வந்து திமுக வந்து விளம்பரத்தில் ராக்கெட்டில் வந்து சீனா படம் வச்சிருச்சுன்றீங்களே. நீங்கள் பாகிஸ்தானில் புல்வாமா தாக்குதல் நடந்த 1 மாதம் கழித்து பாகிஸ்தான் கம்பெனிக்கிட்ட 1 கோடி ரூபா தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கீங்க.
சைனா கம்பெனி பிஎம் கேருக்கு ஜெனரஸாக ஃபண்ட் டொனேட் பண்ணியிருக்குதுன்றது எல்லா பொது வெளியில் இருக்கக்கூடிய தரவு. அப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் பத்திரத்தில் பார்த்தா தான் தெரியும் எத்தனை சப்சிடியரியை வந்து ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணி தங்களுடைய பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள் அதோட நதி மூலத்தை தேடி போகணுன்றீங்க. நிச்சயமா போனால் பெரிய பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஸ்கேம்கள் வெளியில் வர முடியும். அதில் வந்து இந்த அரசனுடைய காம்ப்ளிசிட்டி நேரடியாக எப்படி பயன்படுறது, எப்படி பயன்படுத்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த எம்எல்ஏக்களை வாங்கினாங்கன்னு. அந்த ஃபண்டு நீங்கள் சொன்ன மாதிரி இது செக் கொடுத்து வாங்க முடியாது. அப்போ அதற்கு கேஷாக எத்தனை இடத்துல மொபிலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே எங்கே போய் நிற்கிதுன்னா, டிமானிட்டைசேஷன் வந்தால் கருப்பணத்தை ஒழிச்சிருவேன்னு சொன்னீங்களே. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய கூற்றுப்படி அவர் சொன்னார், இத்தனை எம்எல்ஏக்களுக்கு இவ்வளோ விலைன்னு போட்டு 3000 கோடியை வந்து பாஜக செலவழிச்சிருக்குன்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டு பண்ணார். அதுக்கெல்லாம் நிதி எங்கிருந்து வச்சு, பிளாக்ல எப்படி வந்தது, தேர்தல் பத்திரம் இல்லை எதிர்த்து எங்கெங்கிறதெல்லாம் நிதி திருட்டுச்சு பாஜக. அப்போ இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை எப்படி கொலை செய்ய முடியுமோ அதற்கு எல்லா வழிகளையும் பயன்படுத்தி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதை மணி பில்லாக பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணீங்க. எலக்டோரல் பாண்டு அது அன்கான்ஸ்டியூஷன் இன்றைக்கி தூக்கி குப்பையில் போட்டிருக்குது சுப்ரீம் கோர்ட்டு. அப்போது இதை வந்து பார்லிமெண்ட்டில் மணி பில்லாக பாஸ் பண்ணப்போ வெளிப்படைத்தன்மை வரும், பிளாக் மணியை ஒழிச்சிருவேன்னு சொன்ன அருண்ஜெய்ட்லி இன்றைக்கி இல்லை. இருந்திருந்தால் அவர் தான் மொத்த அசிங்கத்திற்கும் பொறுப்பேற்கணும், பிரதமரோடு சேர்த்து. ஆனால் இன்று அந்த பிரதமர் அதற்கு பொறுப்பேற்கணும். பிரதமர் மோடி எலக்ட்ரல் பாண்ட் பற்றி அவர் எதுவுமே பேசலையே. இதுக்கு வரைக்கும் எதுக்கு பேசியிருக்காரு அவர்? வேற எதுவுமே பேசல. எதுக்குமே பேசுனதில்லை. இதுக்கு மட்டும் என்ன பேசிட்டு போறாரு அவர்? இப்போ எஸ்பிஐ எலக்ட்ரல் பாண்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஏதாவது பேசினாரா? இல்லை மித்த வழக்குகள் ஏதாவது தீர்ப்பு வந்துச்சு அரசுக்கு? டெல்லி சர்வீசஸ் பில் இவங்க கொண்டு வரக்கு முன்னாடி வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அதுக்கு ஏதாவது பேசிட்டாரா? இல்லை வந்து தேர்தல் ஆணையர் நியமிக்கிறதுல தீர்ப்பு வந்து இந்த முறையை கடைபிடிங்க, இந்த கொலேஜியம் சிஜே உள்ளடக்கிய கொலேஜியம் கடைபிடிங்கன்னு சொன்னார். அதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வர்றாரு. அது என்னைக்காவது இல்லை ஜனநாயக முறைப்படி அவங்க சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது வந்து அது ஏதாவது பேசியிருக்காரா? அவர் தான் பேசவே மாட்டார். ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு நான் வந்தப்போ அதை டிவியில் காட்டலன்னு. நாடே வந்து எலக்டோரல் பாண்டு பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, நீ வந்து பூஜை பண்ணதை வந்து டிவியில் காட்டலன்றதான் இன்றைக்கி நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக. அப்போ ஜனநாயகத்தை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு இங்கே வந்துட்டு இங்கே ஓட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஜனநாயகத்தின் மீது இவர்களுக்கு என்ன நம்பிக்கை? எதுவுமே கிடையாது. நன்றி கார்த்தி, ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நம்ம தொடர்ந்து தேர்தல் பத்திரம்ன்றது இந்திய அரசியலை ஒழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக, பெரும் அரசியல் புயலை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறி இருக்கு. பாஜக இதனுடைய ஆர்கிடெக்ட் தேர்தல் பத்திரம் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தி இந்திய தேர்தல்களில் நேர்மையான தேர்தல் நடந்துடும், வெள்ளை பணம் தான் இனிமேல் இருக்கும், கருப்பு பண புழக்கத்தை ஒழிச்சிரும், ஒயிட் மணி வந்துடும் அப்படின்லாம் சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இந்த விவரங்களை எல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு, இதில் ரகசியம் இருக்கணும் அப்படின்னு பல நாட்களாக வாதிட்டு வந்தது. இன்றைக்கி உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த விவரங்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இதுவரையிலும் இதை கண்டுபிடித்து நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அரசு எந்த கருத்தையும் சொல்லாமல் இருக்குது. இது சார்ந்து நாம் மேலதிக விவரங்கள் ஏராளமாக இருக்குது. ஏனென்றால் நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான கோடியை நன்கொடையாக கொடுத்துருக்குறாங்க. அத்தனையும் எதற்காக தரப்பட்டன? ஒரு கட்சியின் மேலே இருக்கிற அன்பு, அந்த கட்சி கொள்கையின் மீது இருக்கிற பிடித்தம், அந்த தலைவர்களோடு இருக்கிற நட்பு, இதுக்காக கொடுத்தாங்களா அல்லது ஆதாயத்துக்கு கொடுத்து ஆதாயம் பெற்றார்களா அப்படின்ற விவரம் அடுத்து வர நாட்களில் மிக விரிவாக விவாதிக்கப்படும். நம்ம மற்றொரு தருணத்தில் விரிவாக பேசலாம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.